மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரியவர். இன்றைய நாட்களில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கர்த்தர் நம் வேத வசனத்தை நாம் தியானிக்க போறோம். ஏசாயா 60வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது. உன்னுடைய ஒளி வந்தது, அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அல்லேலூயா ஏசாயா 60வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு சொல்லப்பட்டது. மகிமை இழந்த சபைகள் மறுபடியும் திரும்ப எழும்ப வேண்டும் என்று 1000 வருட அரசாட்சியை பற்றி இந்த ஏசாயா 60வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது. அதே நேரத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்டது. நாம் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும் போது கர்த்தர் அல்லேலூயா நம்முடைய பட்சத்தில் இருந்து அல்லேலூயா காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றாங்க. சிறையிருப்பில் போன ஜனங்கள் மறுபடியும் திரும்பி வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கான வார்த்தையை கொடுக்கிறார். அல்லது எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று. எந்த சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கிறீர்களோ அதே சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிடாம, மனமடிவில் போயிடாம, கஷ்டத்துல பாதையில நீங்க போயிடாம அல்லேலூயா எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய மகிமை வந்தது. அவருடைய மகிமை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களை சோர்வடைய வைக்காமல், மனுஷன் உங்களுக்கு செய்கிற எந்தவித அல்லேலூயா செயல்களோ இல்ல சொற்களோ எதுவோ உங்களை சோர்வடைய வச்சிடாம, இந்த வார்த்தை உங்களிடத்துல வரும்போது நீங்கள் வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கொலோசியர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதுபடி இயேசு தம்முடைய மரணத்தின் மூலம் நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளால் வந்த எல்லாவித குற்றச்சாட்டுகளையும், விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் சிலுவையில ஆணி அறைந்து வெற்றி சிறந்தார் என்று வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கு எதிராக எழும்பின எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் சிலுவையில ஆணி அறைந்து விட்டார், வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுடைய மகிமை திரும்ப மறுபடியும் வந்தபோது கர்த்தர் என்ன சொல்கிறார்? வார்த்தையை அனுப்புகிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்களே, உங்களுக்கான வார்த்தை, நீங்கள் எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்கள் காண வேண்டுமா? வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொன்னபடி பிரகாசிக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய மகிமை உங்களிடத்துல வரும் பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் அல்லேலூயா தேவன் சிலுவையில ஆணி அறைந்து விட்டார் என்று வார்த்தை சொல்கிறது. இங்கே நாம் பார்க்கும் போது ரெண்டு பேரை பற்றி வேத வசனத்தில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். யோவான் 5வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியா இருக்கிற 38 வருஷமா வியாதியா இருக்கிற 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி நாம் யோவான் 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனுக்கு முன்னாடி சுகமாயி போயிடுறாங்க. அல்லேலூயா. இவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனன் அந்த இடத்துலயே படுத்திருக்கிறார். யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாருமே உதவிக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி அவர் அந்த இடத்துலயே 38 வருஷமா படுத்து கிடக்கிறாரு. தன்னுடைய சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேடி வர்றாரு. கர்த்தர் தேடி அல்லேலூயா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். தண்ணீர் கலக்கப்படும் போது யாராவது அவனை தூக்கி விடுவாங்களா, அப்படின்னு யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய சூழ்நிலைகள்ல யாராவது எங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இந்த சூழ்நிலைகள் எங்களை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க காத்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நீங்கள் அந்த நிலையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் வார்த்தையை அனுப்பும் போது கர்த்தரே வந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா நீங்கள் முன்னேற்றத்தை காணும்படி கர்த்தர் விரும்புகிறார். மனுஷனுடைய வார்த்தைகளால சோர்ந்து போயிட்டீங்கன்னா சோர்வை நீங்கள் எடுத்துவிட்டு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா
வியாதியா 38 வருஷமா ஒரே இடத்துலயே கிடக்கிறாரு. அவருக்குள்ள எந்த ஒரு உயர்வும் கிடையாது, எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எந்த ஒரு ஹல்லேலூயா ஒரு உற்சாகம் எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேடி வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்றார். இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, அந்த படுக்கைய போட்டு 38 வருஷமா அந்த படுக்கையிலேயே படுத்து வியாதியாவே கிடக்குறாரு. அல்லேலூயா. யாருமே அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணல. அப்படி இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேடி வந்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவர் சொன்ன மாத்திரத்துல அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வந்தது அல்லேலூயா உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா தம்முடைய மரணத்தினால பிசாசானவனை ஜெயித்து அல்லேலூயா வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா நீங்கள் சோர்ந்து போய் இடிந்து போய் ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களை மனமடிவாக்கும். அதுல இருந்து நீங்கள் விடுதலை பெற்று இயேசுவின் மேல நீங்கள் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அவர் குணமாயிட்டாரு. குணமானதுக்கு அப்புறமும் அங்க சுற்றி இருந்த அந்த யூதர்கள் வந்து இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க குணமாயிருவீங்க, நீங்க உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும், உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்துடும். ஆனாலும் மனுஷனுடைய வார்த்தைகள், உங்களை சுற்றியுள்ள வார்த்தைகள் உங்களை சோர்வடைய வச்சு எழும்ப விடாம, எப்படி இவன் சுகமடைந்தான், எப்படி இவன் உயர்வு வந்தது, எப்படி இவனுக்கு முன்னேற்றம் வந்தது என்று அநேக ஜனங்கள், உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் கூட சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் சுகமாக்கினார்னா அந்த சுதந்திரம், அந்த 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 விடுதலை நிரந்தரமானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இருந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எழுந்திரு, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று. இந்த மனுஷன் ஆல்ரெடி சுகமாகிட்டாரு. ஆனா சுற்றி இருந்த ஜனங்கள், அந்த யூதர்கள் சொல்றாங்க, இது ஓய்வு நாளா இருக்கே, எப்படி சுகம் கொடுக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அவன்கிட்டே போய் அந்த யூதர்கள் கேட்கிறாங்க, அல்லேலூயா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு வந்து இல்லை யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் அந்த அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ அவர் சொல்றாரு, அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் என்றார். ஸோ அவன் தைரியமா சொல்றான், என்னை சுஸ்தமாக்கினவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றான். அல்லது அந்த மாதிரி நீங்கள் தைரியமாக எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களை அமுக்குகிற சூழ்நிலைகள் எழும்ப விடாமல், அல்லது மனுஷர்களால் பேசுகிற தூஷண வார்த்தைகளா இருந்தாலும் சரி, மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக எழுப்புகிற எந்தவித ஆயுதமா இருந்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும். அல்லது நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசித்து, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் எழுந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் சுகமாயிட்டாரு. அல்லது 38 வருஷமா ஒரே இடத்துல இருந்த மனுஷனை எப்படி கர்த்தர் சுகமாக்க முடியும் என்றால், உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் எந்த விஷயத்துல நீங்கள் வருத்தப்பட்டோ கஷ்டப்பட்டோ நெருக்கத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறீர்களோ, எந்த எதிர்ப்புகளின் மத்தியில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களையும் சுகமாக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல தேவன் வந்தது நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷர்கள் ஹல்லேலூயா உங்களை சுற்றி இல்ல மனுஷர்கள் உங்களின் முன்னேற்றத்தின் மேல், உங்கள் உயர்வுகளின் மேல் ஹல்லேலூயா பொறாமை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர், நம்மை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 38 வருஷமா ஹல்லேலூயா இருந்த அந்த வியாதி குணமடைந்தவனாக போகிறான். ஹல்லேலூயா. இன்னொருத்தரையும் கூட நம் வேத வசனத்தில வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. ஹல்லேலூயா. அவரை பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா அவர் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர் தான். ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளை தான். கர்த்தருடைய தாசன் தான், தேவனுடைய மனுஷன் தான். ஆனா அவருக்கே ஒரு சோர்வு வந்துச்சு. ஏன்னா உலகத்துல உள்ள ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சூறை செடியில போய் படுத்துட்டாரு.
அவர் அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவருடைய மனசு நொந்து அல்லேலூயா அந்த அளவுக்கு சோர்வடைஞ்சு அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்காமல் கர்த்தர் அவரை எதற்காக அழைத்திருக்கிறார், அவருடைய வேலை என்ன, அவர் செய்ய வேண்டிய காரியம் என்பதை மறந்து போய் ஒரு சூறை செடியில போய் சோர்வடைந்தவராக படுத்திருக்காரு. ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு தூதன் வந்து அந்த எலியாவை எழுப்புறாரு. எழுப்பி போஜனம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா போஜனம் பண்ண தலையில் சுடப்பட்ட அடையும் அல்லையா தண்ணீரும் வந்து தலைமாட்டில வச்சுட்டு போறாங்க. அப்பொழுது அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா அதை புசித்து குடித்து மறுபடியும் படுத்து கொண்டான் வேத வசனம் சொல்கிறது. திரும்ப 2வது தரம் வந்து கர்த்தருடைய தூதன் எழுப்பும் போது ஹல்லேலூயா தட்டி எழுப்புறார். இவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. சில பேரை வந்து தட்டி எழுப்புனாதான் எழும்புறாங்க. ஹல்லேலூயா அவர்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரியாக இருக்கு. ஸோ அதனால கர்த்தர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைகள்ல போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கான எந்த பாரம் உங்களை தாக்குகிறது என்பதை கர்த்தர் ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிறார். 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்த ஒருத்தரை கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா எலியாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு இந்த சோர்வை கர்த்தர் நீக்கி அவரை ஹல்லேலூயா எழுப்பி அவருடைய வேலையை செய்வதற்காக அவருக்கு போஜனம் கொடுத்து அவரை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி ஹல்லேலூயா அந்த மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஹல்லேலூயா வார்த்தையோடு பேசி ஹல்லேலூயா ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தார் என்றால் கர்த்தர் இன்றைய நாள்ல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளை இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மற்றவங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் அல்லையா சொல்லுகிற அவதூறுகள், பேச்சுகள், தூஷணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்திட வேண்டும். ஆல்ரெடி ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அறைந்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. அது நமக்கு எதிராக ஒருபோதும் வராது. நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதனால ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்கிற அல்லேலூயா ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா நீங்கள் குடும்பங்களிலிருந்து அல்லேலூயா நீங்கள் எழும்பி அல்லேலூயா உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். எல்லா சோர்வுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து வேண்டும் என்று. சோ அதனாலதான் ஏசாயா 60வது அதிகாரத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி நீங்கள் பிரகாசிங்க, உங்களுடைய மகிமை வந்தது என்று. கர்த்தரே நம்மளுடைய மகிமையை கொடுத்திருக்கும் போது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இருள் வந்தாலும், இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று அந்த மகிமை நம்மளிடத்துல காணப்படும் போது அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம்பா. சோ அந்த மகிமை நம்மளிடத்துல காணப்படும் போது உலகத்துல எந்த காரியங்கள் எப்படி நடந்தாலும் அல்லேலூயா கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்களை இனம் கண்டு கொள்ளாத ஜனங்கள் ஹல்லேலூயா உங்கள் பட்சத்துல வருவார்கள். ஹல்லேலூயா நீங்க அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சோர்ந்து போயிடாம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். 38 வருஷம் அல்லேலூயா வியாதியஸ்த உள்ள மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார் என்றால் உங்களையும் கர்த்தர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். சொந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God bless you.